ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக எல்லாரோட மொபைலுமே நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டிங் அனிமேஷன் மிடில் சார்ஜிங் எத்தனை பெர்சன்டேஜ் ஆகுது அப்படின்ற நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம மொபைலில் மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கவங்க எல்லாரோட மொபைலுமே இப்படி தான் இருக்கு. ஓகே, நாமளும் அவங்கள மாதிரியே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மொபைலை சார்ஜ் போடும்போது இது இந்த மாதிரி அட்டகாசமா அட்ராக்டிவா அந்த அனிமேஷன்ல நம்ம போட்டோன்னு இல்லை, நமக்கு விருப்பப்பட்ட ஒரு இமேஜை அந்த அனிமேஷன் மிடில் எப்படி நம்ம செட் பண்ணி சார்ஜிங் போட்டுக்கலாம். இதை மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா இதை மாதிரி எப்படி செட் பண்றது அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி தெரிஞ்சதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்குள்ள இருக்கிற லைக் பட்டனை ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த சார்ஜிங் அனிமேஷன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் மாதிரி எப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, டியூட்டோரியல், சார்ஜிங் அனிமேஷன், வால்பேப்பர் அப்படின்னு. ஸோ இதில் நமக்கு வந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா சார்ஜிங் அனிமேஷன் அப்படின்னு மிடில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அனிமேஷன்ஸ் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த அனிமேஷன் வேணும் அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணால் முதல்ல டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அனிமேஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த அனிமேஷன் வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் டிக் மார்க் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த அனிமேஷன் நம்ம மொபைல் செட் ஆகும். ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் சார்ஜ் போடும்போது நம்ம என்ன அனிமேஷன் டிக் பண்ணோமோ அந்த அனிமேஷன் நம்ம மொபைல் வந்து டிஸ்பிளேல ஆகும். அதில் டிஃபால்ட்டாக ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா பிளஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணி இதில் சார்ஜிங் வால்பேப்பர், சார்ஜிங் அனிமேஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வால்பேப்பர் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்க மொபைல் கேலரியில் இருக்கக்கூடிய ஏதாவது போட்டோஸ் உங்க மொபைலில் சார்ஜிங் போடும்போது செட் ஆகணும். இப்போ உங்க ஃபேமிலி போட்டோ இல்லை உங்க பிக்னிக் போட்டோ, பர்சனல் போட்டோஸ் ஏதாவது வேணும் சார்ஜிங் போடும்போது உங்க மொபைல் டிஸ்பிளே வரணும் அப்படின்னா அதை நீங்கள் செட் பண்ணிடலாம். இல்லை ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி சார்ஜிங் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கேலரியில் ஏதாவது வீடியோஸ் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் வந்து சார்ஜிங் போடும்போது செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எனக்கு இந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நமக்கு மொபைலில் ப்ளே ஆகும். ஸோ இது எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி தரேன். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம செட் பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த சார்ஜிங் அனிமேஷனோடைய பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நெட்டில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் இதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் இது வந்து பிளைனாட் உள்ள ஒரு நார்மல் வீடியோ. ஸோ இந்த அனிமேஷனில் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். அது எப்படின்னா ஏதாவது எடிட்டர் மூலமாக ஏதாவது எடிட்டர் அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் செட் பண்ணியிருக்கேன். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த அனிமேஷனில் இந்த வீடியோவில் அதாவது அது ஒரு வீடியோ அதில் நம்மளோட ஃபோட்டோவை ரவுண்டாக கட் பண்ணி செட் பண்ணணும். செட் பண்ணி சேவ் பண்ணணும். அவ்வளோதான் மேட்டர், சிம்பிள் மேட்டர். ஸோ நான் ஒரு தடவை கூட சொல்லி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலான ஒரு சார்ஜிங் அனிமேஷன் வீடியோ. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு மொபைலில் நெட்டிலே கிடைக்கும். யூடியூப்ல இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பேக்ரவுண்ட் வீடியோ கிடைக்கும். அதில் உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஃபோட்டோவை ரவுண்டாக கட் பண்ணி ஏதாவது எடிட்டர் அப்ளிகேஷன் மொபைலில் போட்டு ஸோ உங்கள் ஃபோட்டோவை ரவுண்டாக கட் செஞ்சு அந்த மிடில் கொண்டு வச்சுட்டு சேவ் பண்ணிட்டா போதும். மேட்டர் ஓவர். அது ஒரு வீடியோவாக சேவ் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த அனிமேஷன் நார்மல் பிளைன் அனிமேஷன் வீடியோ எங்கே இருக்குது, இது வந்து நான் வந்து செட் பண்ண எடுத்த ஃபோட்டோ செட் பண்ண எடுத்த வீடியோ. ஓகே, அந்த வீடியோ நமக்கு செட் பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த வீடியோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டட் இருக்கும். கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ நமக்கு வந்து செட் ஆகும். ஸோ இப்போ கரண்ட் அப்படின்றதுல வந்து நம்ம எந்த வீடியோ நம்ம செட் பண்ணிருக்கிறோமோ அந்த வீடியோ வந்து செட் ஆயிருக்கும். ஸோ மிடில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ நமக்கு சார்ஜ் போடும்போது ஸோ அந்த வீடியோ நீங்க உங்க மொபைல் எடிட்டர்ல போட்டு செட் பண்ணும்போது கூட ஏதாவது பேக்ரவுண்ட்ல ஏதாவது மியூசிக் வேணா கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட மியூசிக் உங்களுக்கு சார்ஜ் போடும்போது வேணும்னா கூட இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க சார்ஜ் போடும்போது உங்க போட்டோ கூட செட் பண்ணுவீங்களா, அதில் உங்க பேக்ரவுண்டான ஏதாவது படத்தில் உள்ள தீம் மியூசிக் கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சார்ஜ் போடும்போது மியூசிக் கூட வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பிளேயிங் டுரேஷன், நீங்க சார்ஜ் போடும்போது அந்த அனிமேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் உங்க மொபைல் டிஸ்பிளேல வந்து ப்ளே ஆகணும் அப்படின்றது வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது 5 செகண்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு நேரம் வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாத்திடுங்க. ஸோ அதுக்கப்புறம் செட்டுனோ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ நமக்கு வந்து நம்ம வால்பேப்பர் அதாவது அனிமேஷனா செட் ஆயிடும். மேட்டர் ஓவர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்ம சார்ஜ் பண்ணும்போது நம்ம என்ன வீடியோ அந்த அனிமேஷனில் செட் பண்ணமோ அந்த வீடியோ நம்ம மொபைலில் டிஸ்பிளேல தெரியும். செம்ம இருக்குல்ல, இதை பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலோட ஃபோட்டோ, உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோலாம் யாரும் வைக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா ஃபோட்டோ இல்லை ஃபேமிலி ஃபோட்டோஸ் இல்லை உங்கள் ஆக்டர்ஸ் ஏதாவது இந்த மாதிரி செட் பண்ணி உங்கள் நண்பர்கள்ட்ட செம்மையாக எடுத்து காட்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.